இதனால வந்து பட்ஜெட் சேவ் ஆகும்னு கேட்டீங்கன்னா பட்ஜெட்டுக்கோசரம் வாங்கலாம். வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ஒரு ரைடு கிளம்ப போறோம். அதுக்காக அமேசான்ல இருந்து ஒரு சின்ன கேஜெட் வாங்கியிருக்கோம். அது என்ன கேஜெட்னு பாத்தீங்கன்னா இதுதாங்க. இது ஆல்ரெடி ஓபன் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் தாங்க. நம்ம 2 ரைடு போனோம்ல இதுக்கு முன்னாடி, அதுல வந்து ரொம்ப மிஸ் பண்ணங்க. அந்த நேச்சரோட சேர்ந்து சமைச்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி மிஸ் பண்ணேன். அதுக்கோசரம் வந்து ஒரு சின்னதா வந்து கேஸ் ஸ்டவ் வாங்கினேன். இது வந்து ரொம்ப காம்பாக்டா இருந்தது, அதனாலதான் இதை வாங்கினேன். ஏன்னா பேக்ல வச்சு ஈஸியா கேரி பண்ணி போக முடியும். சோலோ டிராவலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதனால வந்து பட்ஜெட் சேவ் ஆகும்னு கேட்டீங்கன்னா பட்ஜெட்டுக்கோசரம் வாங்கலாங்க. எனக்கு வந்து பர்சனலாவே இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. இப்ப நம்ம ஃபாரஸ்ட் எல்லாம் போறோம்னா அந்த இடத்துல சமைச்சு சாப்பிடலாம். பட் அங்க வந்து கட்டை மூட்டி நெருப்பு மூட்டி சமைச்சு சாப்பிட்டோம்னா அது வந்து தீ பிடிச்சி பரவ வாய்ப்பு இருக்குது. அதனால அது வைலன்ஸ் ஆயிடும். அங்க முன்ன அது மாதிரி அலோடும் கிடையாது. ஆனா இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடலாம் நம்ம போற இடத்துல. இதை வந்து இப்படி இந்த மாதிரி ஓபன் பண்ணிக்கலாங்க. நான் வேற பேசிக்கினே உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிச்சிட்டேன். கீழே இருக்கிறதும் இந்த மாதிரி ஓபன் பண்ணிக்கலாம், மேல இருக்கிறதும் வந்து ஓபன் பண்ணிக்கலாம். இதுலதான் வந்து நம்ம அந்த கேஸ் டின் கேன் வந்து சொல்லணும். இது வந்து லோவா இது அதாவது கேஸ் வந்து ஆன் பண்றதுன்னு சொல்லலாம், ஆஃப் பண்றதுன்னு சொல்லலாம். இது வந்து ஐ பீம் லோ பீம் அப்படி வச்சுக்கலாங்க. நான் வேற பைக் லைட் சொல்ற மாதிரி சொல்றேன். இதுதான் வந்து அந்த லைட்ரு. அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஒன்று வாங்கியிருக்குங்க. 1 வாங்கல 4 வாங்கியிருக்குங்க. ஏன்னா நம்ம போறது எவ்வளவு நாள் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அதனால 4 டின்னு வாங்கியிருக்குங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதே ரிலேட்டடான ஒரு இதுதான். என்னன்னு பாத்தீங்கன்னா கிச்சன் கிட் ஒன்று வாங்கியிருக்கேங்க. இதுவுமே வந்து சின்னதா காம்பாக்டா இருக்கும். இது வந்து பாத்திரங்க. கிச்சன் கிட்னா அதான் அந்த பாத்திரம் தான், சின்ன பாத்திரம் தான் வாங்கியிருக்கேன். சொப்பு சாமா இதெல்லாம் சின்ன வயசுல விளையாடுறது. இந்த மாதிரி சொப்பு சாமாலாம் அப்போ வந்து சும்மாவே அடுப்பு பத்த வைக்காம விளையாடுறது. அதுக்கப்புறம் அடுப்பு பத்த வச்சு கூட்டஞ்சோறு ஆக்கணுட்டு அந்த மாதிரி காலெல்லாம் போயிட்டு இப்போ வந்து கொஞ்சம் அப்கிரேடா இப்படி வந்திருக்கும். டிராவல் பண்ற இடத்துல இது மாதிரி சமைச்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இதுவுமே காம்பாக்டா சின்னதா இருந்தது. அதனாலதான் இதை சூஸ் பண்ணி வாங்கினேன். எல்லாமே நான் ஆல்ரெடி வந்து ஓபன் பண்ணி பாத்துட்டேங்க. ஃபர்ஸ்ட் வந்து பெரிய ஒரு பாத்திரம் ஒண்ணு இருக்குது, பெருசா ஒரு பாத்திரம் ஒண்ணு இருக்குது. இது வந்து இந்த ஹேண்டில் வந்து நம்ம வந்து வேணானா இப்படி வச்சுக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து காம்பாக்டா இருக்கணும்னு சொல்லிட்டு சின்னதா இருக்கணும், கேரி எங்க போனாலும் கேரி பண்ணிட்டு போகணும். இப்ப டிராவல் பேக்ல கூட இது தொங்க விட்டுன்னு போயிடலாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு குட்டி ஒன்றுதான் இருக்கும். ஏன்னா அது ஒரு இந்த பவுச் ஒன்று கொடுத்துருந்தாங்கல்ல பாத்தீங்களா, இதுல வந்து ஒரு லெட் இருக்குல்ல, இது வந்து நம்ம டிராவல் பேக்ல தொங்க விட்டுன்னு போயிடலாங்க. அப்படி வேணானா க்ளோஸ் பண்ணிக்கலாம், வேணும்னா எடுத்துக்கலாங்க. அந்த மாதிரி தாங்க இது சின்னதா இருக்குது. இது கொஞ்சம் பெருசாவே இருக்குது. எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த 5 விரலால அப்படியே பிடிச்சி தூக்கலாங்க. அந்த அளவுக்கு தான் இதோட சைஸ் இருக்குது. லைட் வெயிட் தாங்க, ஓவர் வெயிட் இல்ல. அது முன்னாடி இது வந்து டைட்டாவே இருக்குது. எப்படி சொல்றது, லூசா இல்ல, இப்படி ஈத்தா தான் வருது. அது வரைக்கும் அப்படி வர மாட்டேங்குது. லூசாலாம் இல்ல, டைட்டா தான் இருக்குது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதோட கேப் ஒண்ணு இருக்கு, க்ளோஸ் பண்ற மாதிரி மூடி ஒண்ணு இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சின்ன ஒரு பேன் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மேகி சமைச்சுக்கலாம். அப்புறம் வந்து டீ காஃபி எதனா போட்டுக்கலாம். டீ காஃபி போறது கூட தனியா இருக்குது, நம்ம வேணா இதுலயே போட்டுக்கலாம். ஏன்னா அது இப்போ அதெல்லாம் சேர்த்து வாங்கினா 3000 மேல ஆகுது. அதனால சொல்லிட்டு நான் இதை மட்டும் வாங்கிட்டேங்க. இதுல நம்ம என்ன சமைச்சு சாப்பிடணுமோ அதை சமைச்சு சாப்பிட்டுக்கலாங்க. அது நம்மளோட இதுதான் சமைக்கணும் அதுதான் சமைக்கணும் கிடையாது. இதுல வேணா நம்ம பொரியல் மாதிரி எதனா செஞ்சுக்கலாம். சின்னதா முட்டை பொடி மாசு அந்த மாதிரி எதனா சின்னதா சமைச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா வுட்ல வந்து ஒரு ஸ்பூன் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வதக்கிறதுக்கு கிண்டுறதுக்கு பொரிக்கிறதுக்குலாம் இது கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் இது என்னன்னே தெரியலங்க, இது வடிகட்டி மாரி இருக்குது. இதே ஒரு விதைப்பந்து மாதிரியே ஒண்ணு இருக்குது இது. ஆனா இது வடிகட்டின்னு சொல்ல முடியாது. இது எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல, ஆனா ஒரு மாதிரியா வாசனை வருது. இதை பத்தி எனக்கு ஐடியா இல்ல. உங்களுக்கு எதனா தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, இதை பத்தி உங்களுக்கு எதனா ஐடியா இருந்ததுன்னா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போன் ஒண்ணு குடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே வந்து நம்ம வேணா ஓபன் பண்ணிக்கலாம், வேணானா க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து சூடா இருக்கிறப்ப இதே ஒண்ணு நம்ம இப்ப எதனா ஒரு பொரியலோ இல்ல மேகி எதோ செய்யறோம்னா சூடாகிறப்ப இதை அள்ள முடியாதுல, கை வச்சு இது பண்ண முடியாதுல. அதுக்காக நம்ம அள்ளி இந்த பவுல்ல போட்டு சாப்பிடறதுக்கு தாங்க. இந்த பவுல் வந்து சாப்பிடறதுக்கு நினைக்கிறேன் 2 கொடுத்துருக்காங்க பவுலு. அதுக்கு தாங்க இது அள்ளி போறதுக்கு தாங்க இது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஒண்ணு இருக்குமே, அது இருக்குது. இந்த ஸ்பூன் வந்து 2 in 1 மாதிரி இருக்குது. நார்மல் ஸ்பூனாவும் இருக்குது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்போக் ஸ்பூனாவும் இருக்குது. பாத்தீங்களா முன்னாடி தெரியுதா உங்களுக்கு, பல்லா இருக்குது பாருங்க. அது இதுவுமே வந்து நம்ம வேணா லென்த் பண்ணிக்கலாம், வேணானா ஷார்ட் ஆக்கிக்கலாம். ஏன்னா இது எல்லாமே காம்பாக்டா இருக்கணும்ல, அதுக்கோசரம் தாங்க இது எல்லாமே இப்படி கொடுத்துக்கிறாங்களே. இது எல்லாமே நான் வந்து அமேசான்ல தான் வாங்கினேன். இதோட பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 550 சம்திங் தான் எவ்வளவு வந்தது.
இது வந்து 450 ஸ்டார்ட் ஆகுது. நான் 550 தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் இது வந்து 4 கேஸ் டின் வாங்கினேன். இது வந்து எவ்வளவு பாத்தீங்கன்னா 700 வந்ததுங்க. நம்ம வீட்டுல இருக்கிற கேஸே வந்து 800 சில்லறை 900 சில்லறை தான் வரும். இது 4 தான் வாங்கினேன். 1 250 கிராம் தான் நினைக்கிறேன். இது ஆமா 1 250 கிராம் தான் வரும். 4 தான் வாங்கினேன். அப்படி பார்த்தா கூட 1 கிலோ தாங்க வரும். அதுக்கப்புறம் கிச்சன் கிட்டோட பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1200ங்க. இது மூணுமே வந்து நான் அமேசான் தான் வாங்கினேன். இது மூணுத்தையும் சேர்த்து ட்ரிப்புக்கு வந்து நம்ம கேரி பண்ணி போகலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் வெயிட் இருக்குது. நம்ம ஒன்றும் பைக்கில் தான் வச்சு டிராவல் பண்ண போறோம். சரி வாங்க, இதுக்கப்புறம் வந்து இந்த அடுப்பு பற்ற வச்சு உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இந்த கேப் வந்து ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணிட்டீங்கன்னா லீக்லாம் ஆகாது கேஸ். இதுல மாட்டுறப்ப தான் லீக் ஆகும். எப்படி மாட்டணும்னு பாத்தீங்கன்னா இந்த டின்னில் வந்து ஒன் சைடு மட்டும் கொஞ்சம் ஓப்பன் ஆகிருக்கும், வெட்டி வச்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தெரியுதா உங்களுக்கு? வெட்டி வச்ச மாதிரி இருக்கும், அதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து அப்புறம் வந்து பின்னு மாதிரி ஒன்று இருக்குது, ஹோல்ஸ் மாதிரி. இதுல தான் கேஸ் வரும். இது ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க அதே இந்த சைஸ் பின் உள்ள போற மாதிரி ஒரு ஹோல்ஸ் ஒன்று இருக்கும் சென்டர்ல. அதுக்கப்புறம் வந்து இந்த ரெண்டு சைட்லயுமே லாக் மாதிரி ஒன்று இருக்கும். நல்லா தெரியுதா உங்களுக்கு? லாக் மாதிரி இருக்கும். இந்த பின்னை வந்து கரெக்டா அந்த சென்டர்ல போடணும். அது மூலம் எதனா ஒரு சைட்ல வந்து இந்த ஓப்பன் வந்து இதுல லாக் ஆகுற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் லாக் ஆகுற மாதிரி லாக் ஆக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு சைட்ல வந்து இது இருக்குதா மேல தெரியுதா உங்களுக்கு? இந்த சைட்ல வந்து லாக் பண்ணிடணுங்க. உள்ள விட்டு கொஞ்சம் கேஸ் லீக் ஆகும், டக்குன்னு பண்ணிடணும். அவ்வளவுதான். அதை வந்து டவுன் வேர்ல்ட்ல சுத்தணும். அதுக்கப்புறம் உள்ள லாக் பண்ண பிறகு கேஸ் லீக் ஆகுது இல்ல, டக்குன்னு லாக் பண்ண பிறகு டவுன் வேர்ல்ட்ல சுத்தணும். கேஸ் வாசனை வருதுங்க. யாருக்கெல்லாம் கேஸ் வாசனை பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. கேஸ் வாசனை பிடிக்கும், பட்டாசு வாசனை பிடிக்கும், மண்ணெண்ணெய் வாசனை பிடிக்கும். அதுக்கப்புறம் தீப்பெட்டி எரிய வச்சு அணைச்சனா அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு புகை வரும்ல, அந்த வாசனையும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த வாசனை எதனா ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. எனக்கு கேஸ் வாசனை ரொம்பவே பிடிச்சிச்சு. அதுக்குன்னு பிடிக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டு நெருப்பு கொத்தி காமிச்சிடக்கூடாது. லாக் பண்ண பிறகு இது லைட்டா ரிலீஸ் பண்ணுங்க. இந்த பக்கம் இருக்குது இல்லைங்க, இதுதாங்க ஓப்பனர் சொல்லலாம், இல்ல லோ பீம் ஐ பீம்னு எதாவது சொல்லிக்கலாம். இது லைட்டா ஓப்பன் பண்ணிட்டு சவுண்ட் வரும். அப்படியே வந்து இதை ஆன் பண்ணும். இது இருக்குதுல, இதை ஆன் பண்ணிடணும். அவ்வளவுதாங்க. ஆன் பண்ணிட்டா உங்களுக்கு தெரியுதா? சவுண்டு கேக்குதா? எனக்கு தெரியுது எரியுது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டவ் வச்சுக்கலாம். நம்ம மேல வச்சு காட்டுறேன். இதுல வேற தண்ணி எதுவுமே இல்லை. லைட்டா வச்சுட்டு எடுத்துட்டாங்க. எல்லாம் வைக்கிற மாதிரி தான் இருக்குது. லைட்டா வந்து கேப் வச்சிருவோம். அதுக்குள்ளே சூடாகுதுங்க. லைட்டா தான் வச்சுக்கிறேன், அதுக்குள்ளே சூடாகுது. கீழே வேற வேஸ்டி போட்டுனுக்கிறேன், எங்க அப்பா வேஸ்டி. ஓவர் சூடாயிடுச்சுங்க டக்குன்னு. அப்படியே இதை ஆஃப் பண்ணணும்னா என்ன ஆஃப் பண்ணணும்னா இதை அப்படியே ஃபுல்லா லோ பண்ணிடணுங்க. லோ பண்ணிட்டு அது ஆஃப் ஆயிடும். இதை திரும்ப இதை ஆன் பண்றதுக்கு மட்டும்தான், இது ஆஃப் பண்றதுக்குலாம் கிடையாது. இதுதான் ஆஃப் பண்றதுக்கு. ஆரஞ்சு கலர் இருக்குல்ல, இதுதாங்க ஆஃப் பண்றது. எனக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல சுத்தனா ஐபீம் டீ அதிகமா வைக்கிறது. அதே பாருங்க, இதாங்க. ஐயோ, இது ஃபுல்லாவே வைக்கல, இதாங்க ஃபுல்லு ஓவர் டீ. எப்படி இருக்குது கையா? சூடே ஏற்ற முடியல. ஆனா இந்த மாதிரி ஃபயர் ஆகக்கூடாதுங்க. ஏன் இந்த மாதிரி ஃபயர் ஆகுதுன்னு தான் தெரியல. இப்படிதான் ஆக்சுவலா இப்படிதான் ஃபயர் ஆகணும். அது ஒரு மாதிரி நெருப்பு வரக்கூடாது. இந்த மாதிரி தான் வரணும். இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. இந்த மாதிரி தான் வரணும். அது ஏன் ஓவரா ஐபீம் வைக்கிறப்ப நமக்கு ஓவரா பவர் வைக்கிறப்ப ஏன் அப்படி ஆகுதுன்னு தெரியலங்க. பாருங்க, திரும்ப ஒரு வாட்டி வைக்கிறேன். எவ்வளவு ஹைட்டு பாருங்க. ஐயோ, அவ்வளவுதாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுல முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். இதனா மேபி ஒரு சிலது மறந்துருக்கலாம். உங்களுக்கு இனிவே டவுட் எதனா இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் ஃப்ரீயா தான் இருப்பேன். உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு ரிப்ளை பண்றேங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ யாரா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு தேவைப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.